Daily. Taste the Daily. இன்றைக்கு எங்கள் தலைவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறார் என்றால் அது உண்மையாகவே ஒரு ஓட்டு கூட சிதறாத அளவிற்கு தான் விழப்போகிறது. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இது என்ன மாதிரியான கேள்வியாக நீங்கள் வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது வர்றவங்கெல்லாம் ஓட்டு போட்டுரும், அப்புறம் ஏன் வரணும்? ஓட்டு போட விருப்பம் இல்லாதவன், ஒரு தலைவனுக்கு ஓட்டு போட முடியாதவன், அந்த வெறுப்பில் இருக்கிறவன் ஏன் வேகாத வெயிலில் நின்று கால்களுக்கு செருப்பு பிய்ய ஏன் நிற்கணும்? இதே போல தானே விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், சிவாஜி கணேசன் எல்லாருமே இது போல ஒடியாந்தவங்க. இந்த அளவுக்கு எந்த நடிகருக்கும் கூட்டம் அல்ல. இது நடிகருக்கு வருகிற கூட்டம் அல்ல, ஒரு தலைவருக்கு வருகிற கூட்டம். நாங்கள் சவால் விடுறோம்ல, ஓட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம். துப்பு இருக்கிறதா, வெக்கம் இருக்கிறதா? நான் கேட்குறேன், அதிமுகவையும் திமுகவையும் பார்த்து நாங்கள் கேட்குறோம், நீங்கள் காசு கொடுக்காம வாக்கு வாங்கி பாருங்க பார்ப்போம். மொத்தம் 39 கட்சிகளை எதிர்த்து ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் தனித்து நிற்கிறான் என்றால், 233 தொகுதிகளில் நிற்கிறான் என்றால் அதுக்கு ஒரு கட்சி வேணும். தாவேக்காவும் தனித்து நிற்கிறேன்னு சொல்லலையே, வாங்க கூட்டணிக்குன்னு அழைச்சிருக்காரு உங்கள் விஜய் அவர்கள். இது எங்களுடைய பொதுவான அஜெண்டா. எப்போ வேணாலும் அது பொருந்தும். இந்த தேர்தலுக்கு மட்டுமல்ல, உள்ளாட்சியிலும் நாங்கள் அழைப்போம். அழைச்சு வந்தாங்கன்னா சேர்த்துக்க போறீங்க. இதை நீங்க ஒரு குறையா சொல்ல முடியாது. அவங்க தனிச்சு நிற்பாங்களா? அது சீமான் அவர்கள் வேணா கேட்கலாம் இந்த கேள்வியை. இல்ல நாங்க என்ன ஏன் சீமானுக்கு யாரும் இல்ல, அவர் மட்டும்தான் யாரையுமே கூட்டணிக்கு வான்னு சொல்லல. கட்சி அவர் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்துட்டாரு. எப்ப சேர்ந்தாரு? முன்னாடி சேர்ந்துட்டாரு. இல்ல, அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாருல, தமிழர் கழகம். அந்த கட்சிக்கு பேர் என்ன? இல்ல, யாரும் நாங்க யாரையுமே அழைக்கலையே. யாரை அழைச்சோம்? நாங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது எங்களுடைய கொள்கை முழக்கம். அது கொள்கை வச்சுட்டாலே கூட்டணி கட்சிகள் தானே இந்த கொள்கையே. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு அள்ளுச்சில்லுகளை எல்லாம் நாங்கள் சேர்க்க முடியாதுல்ல. திமுகவை போல, அதிமுகவை போல சாதி அள்ளுச்சில்லுன்னு யாரை சொல்றீங்க? விசிகாவை சொல்றீங்களா, இல்ல காங்கிரஸை சொல்றீங்களா, இல்ல மதிமுகவை சொல்றீங்களா, இல்ல ரெண்டு கம்யூனிஸ்டை சொல்றீங்களா? ஆமா, எல்லாரையும் தான் சொல்றோம். அள்ளுச்சில்லுகள் தான். என்னப்பா இவ்வளவு அடிமைகளாக போய் கிடப்பதை எப்படி நாம் பொறுத்து கொள்ள முடியும்? 5 சீட்டுக்கு 4 சீட்டுக்கும் போய் நக்கிக்கிட்டு கிடக்கிற கட்சியில் அள்ளுச்சில்லுன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்றீங்க? நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம்னு பேசுறோம். எந்த கட்சியாவது பேச சொல்லுங்க பாப்போம். இந்த அரங்கத்துக்கு வர சொல்லுங்க பாப்போம், நானும் வருகிறேன். நாங்கள் ஊழல் செய்யவே மாட்டோம் என்று உத்தரவாதம் தருவதற்கு தயார் அதிமுக, திமுக. ஆக இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. ஆளுங்கட்சிகள் யாருக்கு பயப்படுகிறது என்றால், வாக்களிப்பவர்களுக்கு பயப்படவில்லை, வாக்களிக்காத குழந்தைகளுக்கு பயந்து கொண்டிருக்கிறது அதிகார வர்க்கமும் ஆட்சியாளர்களும் ஆண்டவர்களும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் சுடுபிடிக்க போய்கிட்டு இருக்கு. பிரச்சாரங்கள்லாம் எல்லா கட்சிகளையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தாவேக்காவில் மட்டும் அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் நிறைய இடங்களுக்கு போகிறதில்லை. நிறைய இடத்துல ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து. ஏன்னா இப்போ சென்னையில் பண்ணிட்டு அப்புறம் அறந்தாங்க, இந்த மாதிரி இடங்கள்லாம் திரும்ப கேன்சல் ஆகிட்டு இப்போ இன்னைக்கு கூட சென்னையில் பிரச்சாரம் பண்ணுறதா இருக்குது தலைவர் விஜய் அவர்கள். இப்படியான அந்த சூழ்நிலையில் தாவேக்காவின் ஓட்டு எப்படி வரும் அப்படின்றதா மக்களுடைய பார்வையாகவே இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்கு தேர்தல் களம்? வரலாற்று வாய்ப்பை வழங்க காத்திருக்கிறது தமிழ்நாடு. எங்கள் தலைவர் விஜய்க்கு. இங்கே கேட்டீங்க, புதுக்கோட்டை ரத்து, அறந்தாங்கி ரத்து என்றெல்லாம் சொன்னீர்கள். அதுவும் ஒரு பெரிய விளம்பரம். ரத்து செய்கிறதே விளம்பரமா? பொதுவாக ஒரு மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த கண்டினியூஷன் வேணும். முதல்ல அறந்தாங்கிக்கு போகிறாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற திருவாடனை தொகுதியும் வர வேண்டும், ராமநாதபுரம் வர வேண்டும், ஆலங்குடி வர வேண்டும், திருமயம் வர வேண்டும், புதுக்கோட்டை வர வேண்டும். அதுக்கப்புறம் விராலிமலை, கந்தரக்கோட்டை, இந்த தொகுதியெல்லாம் கூட அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் கூட ஒரு மையப்புள்ளியில் ஒரு 6 தொகுதியை கவர் பண்ணுகிற அளவிற்கு ஒரு திட்டமிடல் வேண்டும். அப்போ அறந்தாங்கி மட்டும் போயிட்டு வந்துட்டால் அதற்கான உழைப்பு, நேரங்கள் எல்லாமே வீணாயிரும். இதைத்தான் கருத்தில் நம்ம வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு செய்தி, போதிய காவல்துறை அதிகாரிகள் நியமனம் இன்னும் சரிவர நடைபெறவில்லை. பாதுகாப்பு விஷயங்கள் குளறுபடி இருக்கிறது. தாவேக்காவுக்கு மட்டுமா? ஆமாம், நிச்சயமா. ஏன்னா மற்ற தலைவர்களுக்கு வராத கூட்டம் எங்கள் தலைவருக்கு லட்சக்கணக்கிலே கூடுகிற போது கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு ஒரு காவலர்களாவது நிறுத்தப்பட வேண்டும். அந்த செயல்முறையை இன்றைக்கு வரை தேர்தல் கமிஷன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆக எங்கள் தலைவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்கள் இயக்கத்திற்கு மட்டும்தான் இருக்கிறதை ஒழிய காவல்துறைக்கு இல்லை என்பதை தேர்தல் கமிஷன் உணர்ந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. தேர்தல் கமிஷனும் உரிய பாதுகாப்பை, ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதை செய்ய மறுக்கிறது ஏன் என்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா
அரசு அதிகார மையத்தில் இருப்பவர்களும் கூட இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதற்கு சான்றுதான் நேற்றைய தினம் காரைக்குடியில் அந்த வாக்கு முகவர்கள் இல்லாமலேயே வந்து பெரியவர்களிடம் போய் தபால் வாக்குகளை வாங்குகிற அந்த தேர்தல் அதிகாரிகளே வந்து விரலை பிடித்து கை சின்னத்திற்கு வாக்கு போட்ட அந்த கொடுமையான நிகழ்வை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அரச வர்க்கங்கள் அனைத்தும் அரசியலுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. அரச பயங்கரவாதம் இன்றைக்கு அரசியல் பயங்கரவாதத்திற்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறது என்பதற்கு சான்றுதான் காரைக்குடி பிரச்சனை. இப்போ அங்கே தபால் வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்பதில் தமிழக வெற்றி கழகம் குறியாக இருக்கிறது. ஆக எங்கள் தலைவர் செல்லும் இடமெல்லாம் நேற்று திருப்பூரை திணறடித்திருக்கிற ஒரு வேலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க? திணறும் கூட்டம் வேகாத வெயிலில் கொடி பிடிச்சி துண்டு கட்டிட்டு வந்து கொடுமையான அந்த வெயிலில் கூட அவன் கோடி முறை முழக்கமிட்டு கத்துகிறான் என்றால் அவன் யாருக்கு ஓட்டளிப்பான்னு நீங்கள் கருதுறீங்க? கூடுகிற இதே தான் 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இதே திருட்டு முன்னேற்றக் கழகம் என்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இது போன்ற செய்திகளை பரப்பியது. இன்றைக்கும் அதே அஜெண்டாவை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். நாங்களும் பேசுவோம், மந்திரிகளுக்கு கொண்டாட்டம் மன்னனைக்கு திண்டாட்டம் என்று பேசுகிற சூழல் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற காரணம் பெட்ரோலும் இல்லை, கியூவில் நிற்கிது ஆட்டோக்கள், தானிகள் கியூவில் நிற்கிது கேஷ் நிரப்புறதுக்கு. அந்த கால கொடுமையில் நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆக மந்திரிகளுக்கு கொண்டாட்டம் மன்னனைக்கு திண்டாட்டம் என்கிற நிலைப்பாடு தான் மீண்டும் 77 போல உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு எங்கள் தலைவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறார் என்றால் அது உண்மையாகவே ஒரு ஓட்டு கூட செதறாத அளவிற்கு தான் வந்து விழப்போகிறது. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இது என்ன மாதிரியான கேள்வியாக நீங்கள் வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது வர்றவங்கெல்லாம் ஓட்டு போட்டுரும், அப்புறம் ஏன் வரணும்? ஓட்டு போட விருப்பம் இல்லாதவன், ஒரு தலைவனுக்கு ஓட்டு போட முடியாதவன், அந்த வெறுப்பில் இருக்கிறவன் ஏன் வேகாத வெயிலில் வந்து நின்று கால் கெடுக்க செருப்பு பிய்ய ஏன் நிற்கணும்? அப்போ அவன் வந்து சும்மா ஒடியாரானா? பல கிலோமீட்டர் ஓடி வர்றான் தலைவனை பார்க்கறதுக்கு. அப்படி என்றால் இந்த வாக்குகள் அனைத்து அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா, எதிர்கருத்துகள் வைக்கக்கூடியவங்க இதே போல தானே விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், சிவாஜி கணேசன் எல்லாருக்குமே இது போல ஒடியாந்தவங்க. இந்த அளவுக்கு வந்து எந்த நடிகருக்கும் கூட்டம் அல்ல இது வந்து நடிகருக்கு வருகிற கூட்டம் அல்ல, ஒரு தலைவருக்கு வருகிற கூட்டம். நீங்க அந்த கூட்டம் ஓட்டு அதை தாண்டி இந்த கூட்டத்தின் வாயிலாக வந்து நிறைய பேர் மயங்கி விழுகிறாங்க, இதையுமே விமர்சனமா வைக்கிறாங்கல்ல. நிறைய பார்த்து 10 பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. ஏன் இப்படி மக்கள் உங்களுடைய தொண்டர்கள் மயக்கம் போட்டு கீழே விழுறதை ஏன் உங்க தலைவர் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரா? இல்ல, நீங்க 1,00,000 பேர் கூடுகிற இடத்துல ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும். மயக்கமடைந்தது இப்போ கரூரை போல படுகொலை என்பது ஒரு திட்டமிட்ட படுகொலையாக நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் குடும்பத்தின் இழவு. அதுலேருந்து நாங்கள் பயத்தோடு தான் ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் கையாளுகிறோம். நேற்று 10 பேர் மயக்கம்னா கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து நிற்கிறாங்க. தொண்டர்களை நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், தலைவர் சாயங்காலம் வர்றாருன்னா சாயங்காலம் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் தலைவரை பார்ப்பதற்கு முண்டியடித்து கொண்டு 1 மணிக்கு மதிய வெயிலில் 12 மணிக்கு காலையிலேருந்து தவம் கிடக்கிறார்கள். எப்படி பனையூர் இல்லத்தில் வந்து அதில் கரெக்டாக சொல்லுங்கள், 1 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்கன்னா இது கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் அந்த கூட்டமா இல்லை விஜய் அப்படின்ற ஒரு பிம்பத்தை பார்க்கணும் அப்படின்ற அந்த அப்படிலாம் இல்லை, கொள்கைக்கும் கொள்கையான கூட்டம் தான் இவ்வளவு மணி நேரம். இவரை விட எக்கச்சக்க மணி கொள்கை கோட்பாடெல்லாம் பேசி சிறை சென்றவர்களுக்கு இந்த கூட்டம் வரல. அதை விட யாருக்கு கொள்கை இருக்குன்னு சொல்ல வாரிய? கொள்கையாளர்கள் எங்கப்ப? கொள்கை பேசியவர்கள் எங்கே போனாங்க? கோடிகளில் இன்றைக்கி சுருண்டு போய் கிடக்கிறார்கள் கொள்கைவாதிகள். உண்மையான கொள்கைவாதிகளாக நாங்கள் இன்றைக்கி நாங்கள் சவால் விடுறோம்ல, ஓட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம். துப்பு இருக்கிறதா, வெக்கம் இருக்கிறதா? நான் கேட்குறேன், அதிமுகவையும் திமுகவையும் பார்த்து நாங்கள் கேட்குறோம், நீங்கள் காசு கொடுக்காமல் வாக்கு வாங்கி பாருங்கள் பார்ப்போம். எங்களிடத்தில் ஒன்று சொல்கிறேன், IAS அதிகாரிகள் மீது ஆசிட் வீசி இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம். ஆடிட்டரை அடித்து துவைத்து கொன்ற கொடூர கட்சி அல்ல தாவேகா. வழக்கறிஞரை கூலிப்படைகளை வைத்து கொன்ற கொலைகார கட்சி அல்ல தமிழக வெற்றி கழகம். அரசு சொத்தை ஆட்டையை போட்ட இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம். அடுத்த ஒரு சொத்தை ஆட்டையை போட நினைத்த கூட்டம் அல்ல தமிழக வெற்றி கழகம். ஊரை அடித்து உலகில் போட்ட கூட்டம் அல்ல தமிழக வெற்றி கழகம். ஊழல் புரிந்து சொத்து சேர்த்த கயவர்கள் அல்ல தமிழக வெற்றி கழகம். மாணவிகளை உயிரோடு எரித்த கொலைகார கட்சி அல்ல தமிழக வெற்றி கழகம். குறுநில மன்னர்களைப் போல ஆளுகிற அரச பயங்கரவாதத்தை கைக்குள் வைத்து கொண்டு அடிமைப்படுத்துகிற இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம். சாதி வெறியை தூண்டுகிற இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம். மதவெறியை தூண்டுகிற இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம். விஷம் குடிக்க வைத்து
கொலை செய்த கொலைகார கட்சி அல்ல தமிழக வெற்றிக் கழகம். வெளியே சமதர்மம் பேசி உள்ளே பூஸ்வாக்குகளை உருவாக்குகிற கட்சி அல்ல தமிழக வெற்றிக் கழகம். மக்களுக்காக அனுதினமும் போராடுகிற, அடுத்த தலைமுறைக்கும் யோசிக்கிற, நேர்மையின் உச்சம் தொட்ட தலைவனை கொண்டு இயங்குகிற தமிழக வெற்றிக் கழகம் தனித்துவம் வாய்ந்தது தமிழ்நாட்டில் என்பதை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த கடமை. எங்களுக்கு மட்டும்தான் அந்த கட்ஸ் இருக்கு, எங்களுக்கு மட்டும்தான் நேரடியாக மக்களை சந்திப்பதற்கு இதுவரைக்கும் உரிமை இருக்கிறது. நீங்க இது வரைக்கும் அந்த வரிசை பட்டியல் எல்லாம் தாவேக்கா ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்யாமல் இருந்தா மக்களே சொல்ல போறாங்க. இதெல்லாம் நீங்க ஆட்சியில இருந்து சென்ற கட்சிகளை தானே இன்னைக்கு நீங்க குறையா சொல்றீங்க. லெட்டர் பேட் கட்சிகளுக்கு இன்னைக்கு வந்து கொலைகார கும்பல்கள் தேவைப்படுகிறது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? லெட்டர் பேட் கட்சியில் எத்தனை கொலைகள் இந்த மண்ணிலே செய்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. லெட்டர் பேட் கட்சிகள் தான் இன்றைக்கு கொலைகளை செய்கிறார். அந்த லெட்டர் பேட் கட்சிகளை வைத்துக்கொண்டு தான் 26 பேர், மொத்தம் 39 கட்சிகளை எதிர்த்து ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் தனித்து நிற்கிறான் என்றால், 233 தொகுதிகளில் நிற்கிறான் என்றால் அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அப்படிங்கும்போது இன்னைக்கு அள்ளுச்சில்லுகளை எல்லாம், நிழலுக்கு ஒதுங்கியவனெல்லாம், கழிவறைக்கு ஒதுங்கியவனெல்லாம் கைகோர்த்து கொண்டு நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்று பம்மட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற இந்த 2 திராவிட இயக்கங்களும் தனித்து நிற்பதற்கு தயாரா? நாங்க கேட்கிறோம். ரோசம் இருக்கா? இத்தனை ஆண்டு காலம் தாவேக்காவும் தனித்து நிற்கிறேன்னு சொல்லலையே, வாங்க கூட்டணிக்குன்னு அழைச்சிருக்காரு உங்கள் விஜய் அவர்கள். இது எங்களுடைய பொதுவான அஜெண்டா. எப்ப வேணாலும் அது பொருந்தும். இந்த தேர்தலுக்கு மட்டுமல்ல, உள்ளாட்சியிலும் நாங்கள் அழைப்போம், நாடாளுமன்றத்துக்கும் அழைப்போம். அழைச்சு வந்தாங்கன்னா சேர்த்துக்க போறீங்க. இதை நீங்க ஒரு குறையா சொல்ல முடியாது. அவங்க தனிச்சு நிப்பாங்க. இது சீமான் அவர்கள் வேணா கேட்கலாம் இந்த கேள்வியை. இல்ல நாங்க என்ன ஏன் சீமானுக்கு யாரு? இல்ல அவர் மட்டும்தான் யாரையுமே கூட்டணிக்கு வான்னு சொல்லல. அவர் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்துட்டாரு. எப்ப சேர்ந்தாரு? முன்னாடி சேர்ந்துட்டாரு. இல்ல அவர் ஒரு கட்சி வச்சிருக்காருல, தமிழர் கழகம். அந்த கட்சிக்கு பேர் என்ன? இல்ல அவர் இப்ப எந்த சின்னத்துல நிக்கிறாங்க? எந்த சின்னத்துல? இப்ப அப்படி பாத்தீங்கன்னா எங்க கட்சிக்கு வந்து எந்த சின்னத்துல நிக்கிறாங்க? நீங்க அதையும் யோசிச்சு. நீங்க 213 உங்களுடைய கட்சி சேர்ந்தவங்க நிக்கிறாங்க சார். இப்ப யாரையுமே கூட்டணிக்கு வாங்க நான் வர்றேன்னு சொல்லாம சீமான் மட்டும் தனித்து நிக்கிறார். அவர் சொல்லக்கூடிய கருத்து, தம்பி விஜய் வந்தா சேரலாம்னு நிலைப்பாட்டில் இருந்தோம், கொள்கை வேற யாரும் நான் சேரலன்னு சொல்லிட்டாரு. இப்போ நாங்க தனியா தானே நிக்கிறோம், திமுக அதிமுக தனியா இல்லைங்கன்னா அவங்க கூப்பிட்டாங்க, மத்த கட்சியெல்லாம் போயிட்டாங்க. தாவேக்காக அப்படி யாரும் வரல. ஆனா கடைசி வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இப்படி நீங்க எப்படி தனிச்சு நாங்க நிக்கிற மாதிரி நீங்க நிப்பீங்கன்னு கேட்க முடியும். ஒரே ஒரு செய்தி தான், தமிழ்நாட்டு அரசியல் தளத்துல தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு தனித்துவமான கட்சி என்பதை இந்த தேர்தல் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. ரெண்டாவது செய்தி, நாங்கள் யாரையுமே அழைக்கலையே. யாரை அழைச்சோம்? நாங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது எங்களுடைய கொள்கை முழக்கம். அது கொள்கை வச்சுட்டாலே கூட்டணி கட்சிகள் தானே இந்த கொள்கையே. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு அள்ளுச்சில்லுகளை எல்லாம் நாங்கள் சேர்க்க முடியாதுல்ல. திமுகவை போல, அண்ணா திமுகவை போல சாதி அள்ளுச்சில்லுன்னு யாரை சொல்றீங்க? விசிகாவை சொல்றீங்களா, இல்ல காங்கிரஸை சொல்றீங்களா, இல்ல மதிமுகவை சொல்றீங்களா, இல்ல 2 கம்யூனிஸ்டை சொல்றீங்களா? ஆமா, எல்லாரையும் தான் சொல்றோம். அள்ளுச்சில்லுகள் தான். என்னப்பா 8 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் போய் பரிதவித்து நான் கேட்குறேன், சேகுவேரான்னு ஒரு மனிதன் இந்த பூமி பந்தில் பிறந்தவன். சிசிலியில் பிறந்து அர்ஜென்டினாவில் வளர்ந்து கியூபாவுக்கு போராடி பொலிவிய காடுகளில் மாண்டு போன மகத்தான தலைவன். அந்த தலைவனை பின்பற்றுகிற கம்யூனிஸ்டுகள் அந்த நாட்டில் இருக்கிறார்கள். சொல்லுங்க பார்ப்போம். அவன் என்ன சொன்னான்? எங்கெல்லாம் அடிமைப்படுத்தப்படுகிறார்களோ மக்கள், அதெல்லாம் என்னுடைய தேசம் உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற இயக்கமாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இவ்வளவு அடிமைகளாக போய் கிடப்பதை எப்படி நாம் பொறுத்து கொள்ள முடியும்? 5 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் போய் நக்கிக்கிட்டு கிடக்கிற கட்சியில் அழிச்சில்கள்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறீங்க? பார்ப்போம். எங்கள் அண்ணன் திருமாவளவன் எவ்வளவு பெரிய அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் சொல்லுகிற போதே ஒரு உத்வேகம் வருகிற ஒரு மாபெரும் தலைவனை கண்டெடுத்த இந்த தமிழ்நாடு இன்றைக்கு தருதலைகளிடம் போய் சிக்கி தவித்து கொண்டு தடுமாறி கொண்டு இருப்பதை எப்படி பேச முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன கொள்கை கோட்பாடுகள் இருக்கு? திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கு? விசிகாவுக்கு கொள்கை இருக்கு, திமுகவுக்கு கொள்கை இருக்கா? அப்போ கொள்கை இல்லாத ஒரு கட்சியோடு கொள்கை உள்ள ஒரு கட்சி கூட்டு சேருதுன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் சேர்றாங்க? கொள்கைகளை கோட்பாடுகளை இந்த மண்ணில் விதைத்த மாபெரும் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். ஆனால் இன்றைக்கு குன்றிப்பை கிடப்பதின் மர்மம் என்ன? நான் கேட்கிறேன். 8 தொகுதியை ஒதுக்கியதற்கு பிறகும் கூட அண்ணன் திருமாவிற்கு காங்கிரஸ்காரர்களை தேடி கொண்டாந்து வேட்பாளர்களாக அறிவிக்கிற கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் விடுதலை சிறுத்தைகள் ஆளே இல்லையா? சங்கத்தமிழன் போன்ற சரித்திரம் படைத்த ஒரு இளைஞன் அந்த மண்ணுக்கு போராடக்கூடாதா? ஏன் அதை செய்யலை? காங்கிரஸ்காரரை கொண்டு வந்தது. நீங்கள் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவருடைய அப்பா பெரிய தியாகியாக இருந்தால் புள்ள தியாகியா? நாங்கள் கேட்குறோம். அப்போ நான் கேட்குறேன், இன்னொன்று, ஏன் கக்கன் வாரிசை கொண்டு வந்து நிறுத்தவில்லை? ஏன் இரட்டமலை சீனிவாசனார் வாரிசுகள் இருக்கிறதை அவர்களை ஏன் கொண்டு வந்து நிறுத்தவில்லை? என்ன காரணம்? ஏன்னா கட்சிக்காரர்களை சமாதானப்படுத்துகிற வேலையை அண்ணன் திருமா செய்திருக்கிறார். இப்போது வேறு வழி இல்லை. நான் கேட்குறேன், பழைய எம்எல்ஏக்கள் இன்றைக்கு காலாவதியாகி போன எம்எல்ஏக்கள், ஆளூர் ஷானவாஸாக இருக்கட்டும், பனையூர் பாபாக இருக்கட்டும், உங்களோடு கொள்கையில் ஒன்றி வந்தவர்கள் யார்? இந்த 3 எம்எல்ஏக்கள்.
தன் தகப்பன் பேரை மாற்றிய நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் பேரையே மாத்தலையே. ரவிக்குமார்னு இந்த பேர் தானே இருக்கு. ரவிக்குமாரை மாற்ற சொல்லுங்க பார்ப்போம். தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் ரவிக்குமார் பேரை மாற்ற சொல்லுங்க, தமிழ் பேரை. ஏன் மாற்ற மாட்டேங்கிறாரு? அப்போ கொள்கைகளில் உங்களோட சமரசம் இல்லை. அவர்கள் திமுகவினுடைய அடிவருடிகளாக இருக்கிற காரணத்தால் தான் இந்த பிரச்சனை தொடங்குதுன்னு நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அள்ளுச்சில்லுகளை போல் அழுமாறுகிற அள்ளுச்சில்லுன்னு சொல்லும் போகக்கூடிய அத்தக்கூடிய கட்சிகள் கூட தாவேக்காவோட கூட்டணி வைக்க மறுக்குதுன்னா அப்ப என்ன காரணம்? இத்தனை ஆண்டு காலம் அவங்க எல்லாம் பயணிக்கிறாங்க, அவங்க நல்லவங்க கெட்டவங்க தூக்கி போட்டுருங்க. இத்தனை ஆண்டு காலம் அரசியல பயணிக்கிறவங்க தாவேக்காவை நம்ப மறுப்பது ஏன்? நீங்கள் சரியான கேள்வி இது. என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், இன்னும் தமிழக வெற்றி கழகம் எதையும் ப்ரூவ் பண்ணல. அதுக்காக விடுதலை சிறுத்தைகள் ப்ரூவ் பண்ணிச்சான்னா இன்னமும் இல்லை. அவர்கள் நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் இன்னைக்கு அங்கம் வகிக்கிறார்கள். கூட்டணியை சேர்ந்து தன்னிச்சையாக அவர்கள் எந்த விதமான வாக்கு வங்கியையும் காட்டவில்லை. ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தன்னிச்சையாக நின்று வாக்கு வங்கியை காட்டியதற்கு பிறகு பாருங்கள், காணாமல் போன கொள்கைகள் கூட இன்றைக்கு தேடி வருகிற கொள்கைகளாக அண்ணன் திருமா எங்கள் பக்கம் வருவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த தேர்தலை நீங்க உங்கள் வெற்றிக்கான தேர்தலை பாக்குறீங்களா, இல்லை தங்கள் பலத்தை நிரூபிக்கக்கூடிய தேர்தலை பாக்குறீங்களா? ரெண்டாயிரமாவே பார்க்குறோம். எங்களுடைய பலத்தையும் நாங்கள் நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம், இந்த மண்ணையும் ஆளுவதற்காக துடிக்கிறோம். அப்படிங்கும்போது ரெண்டுமே சேர்ந்த கலவை தான். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான ஒரு சின்ன மிசில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். கிடைப்பதற்கு முன்னாலே விசின்னு சொன்னவே நான் தான். ஆமாம், நம்ம இதெல்லாம் முதல் சொன்னோம், நம்ம தான் பேசணும். இப்போவும் நான் தான் சொல்கிறேன், வெற்றி எமது பக்கமே இருக்கிறது என்பதை இதே சேனல் ஃபைல நான் அணித்தரமாகவும் அழுத்தமாகவும் சொல்லிட்டு போகிறேன். அது நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். ஆக இன்னைக்கு நாற்காலிகளுக்கு மாநாடு நடத்துகிற நாதாரி கூட்டங்களுக்கு பின்னால் இத்தனை கட்சிகளும் இத்தனை அள்ளுச்சில்களும் போய் சேருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் என்பது பாருங்க, எதிர்வரும் தேர்தலில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வருவாங்க. ஆனால் அதை யாரை சேர்ப்பது, எப்படி சேர்ப்பது என்பதை எங்கள் பக்கம் கூட்டணி பேசலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பேசியவர்களே இன்னைக்கு தனி அணியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பேசியவர்களே போய் இன்னொரு அணியில் சேர்ந்திருக்கிறார்கள். ஏன்? எங்கள் கதவு மூடி வைக்கப்பட்டது. காரணம், எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபிப்பதற்கான தேர்தல் மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கான தேர்தல் என்பதற்காக நாங்கள் இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரோம். நீங்கள் என்னைக்காவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெரியவர்கள் சிறியவர்களிடம் ஓட்டு கேட்பார்கள். ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் பெரியவர்களிடம் ஓட்டு கேட்குற ஒரு முறையான ஒரு அரசியல் அஸ்திரத்தை எடுத்திருக்கிற மாபெரும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கு தமிழ்நாட்டு இல்லங்களில், குடும்பங்களில், ஒவ்வொரு குடும்பத்திலும் 2 ஓட்டுகளை வாங்குவதற்கு குழந்தைகள் இன்றைக்கு களத்திலே நின்று குழந்தைகள் அந்த ஓட்டை கேட்கறதுக்கு காரணம் என்ன? அதான் எங்க தலைவர். நீங்க எனக்கான பதில் என்னன்னா, நீங்க குழந்தைங்க பெரியவங்கன்னா உங்களுக்கு நாளும் தெரியும், கருத்துக்கள் கொள்கைகள்லாம் வச்சு கேட்பாங்க. குழந்தைகள் கேட்குதுன்னா நடிகர் விஜய் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான், பிம்பம் மட்டும்தான் குழந்தைகளுக்கு தெரியுதா? அப்படி மட்டும் இல்லை. 33 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பால்பன் ரொட்டி திட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு பசியார வைத்த தலைவன் விஜய் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு புரியுது. என் பையனுக்கு தெரியுது, அப்பா நடித்த காசுலாம் நிறைய கொடுத்துருக்கிறாரம்ல மக்களுக்கு என்று பேசுகிற குழந்தைகள் இன்றைக்கு வந்திருக்கிறார். நீங்கள் அதை பார்க்கணும். அவர் டான்ஸ் ஆடுறார், அது யாருக்காக ஆடுகிறார்? அந்த குழந்தைகள் மகிழ்ச்சி வருவதற்காக. அப்போ அந்த குழந்தை மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை சொல்லுது மகிழ்ச்சியா, நீ ஓட்டு போடு தாவேக்காவுக்குன்னு சொல்லுகிற இடத்தை எங்கள் தலைவர் 33 வருஷத்துக்கு முன்னாடி விதைச்சிருக்கிறார் சொன்னா, அந்த 33 இன்னைக்கு 33 வயதுல இளைஞனான இதே தான் எதிர்கட்சிகள் விமர்சனமாக வைக்கிறாங்க. இப்படி ஸ்டேஜ்லையும் திரைகளையும் ஆடுனா மட்டும் போதுமா, குழந்தைகளை சிரிக்க வச்சு ரசிக்க வச்சா போதுமா தான் நாட்டை ஆள்வதற்கு அப்படின்னு எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு? அவர் கருத்துக்களை கொண்டு போய் அவர் பாடல் தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் சொன்னா அதுல ஒரு எமோஷனல் இருக்கும். அதே மாதிரி எங்க தலைவர் தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்படி பாக்குறீங்க நீங்க? எல்லாத்துக்கும் பேசுறாருல. ஆக நீங்க ரெண்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். கடலுக்கு அவன் பாடுகிறான், வாழ்க்கைக்கு இவன் பாடுகிறான் என்றால் ரெண்டும் ஒண்ணுதான். ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு எந்த அஸ்திரத்தை கையிலே எடுத்துக்கொண்டு அரசியல் களத்திலே தன்னை நிரூபிப்பதற்காக 77 களத்திற்கு ஆட்சியை பிடித்தாரோ, அதை போல 2026 ஒரு மாபெரும் அஸ்திரத்தை எங்கள் மக்கள் தலைவர் விஜய் கையிலே எடுத்திருக்கிறார், ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு. இல்லை, நான் தாவேக்காவில் நிறைய பேர் பேசும்போது எல்லாருமே எம்ஜிஆரையே உதாரணம் காட்டி கோடிட்டு பேசுறாங்க. நான் கேட்கறது, அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது காங்கிரஸ் பலம் இழந்துதான் இருந்தது, திமுக அப்படின்ற கட்சி மட்டும் தான் பலமா இருந்தது. அதுல தான் பிரிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் போனார். அன்னைக்கு ஒரு கட்சி 2 கட்சி, மெஜாரிட்டி 3 காங்கிரஸ் இருந்தா. இன்றைக்கு அப்படி இல்ல. திமுக அதிமுக ஒரு பக்கம் தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இப்படி இருக்கும்போது திமுகவோட கூட்டணிகள், அதிகமான கூட்டணி கட்சிகள் இருக்குது. அதிமுகவும் அதுபோல செட்டில் பண்ணிட்டாங்க, நேஷனல் பார்ட்டி எல்லாம் வச்சு. இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில எம்ஜிஆரை கோடிட்டு காமிச்சு எம்ஜிஆர் போல வருவோம் அப்படின்றது எப்படி உண்மைக்கு இந்த நிலவரத்துக்கு, இந்த காலத்துக்கு நிலவரமா அமையும்? அதாவது பொதுவாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேய்ந்து போய் இருக்கிற ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்தது. இன்றைக்கு சுருங்கி கிடக்கிறது மகன் காலடியில். அதிமுக சரியான தலைமை பண்பு இல்லாத ஒரு இயக்கமாக இன்றைக்கு இருக்கிறது. அது அடிமை.
அமித்ஷா திமுகவாக மாறி கிடக்கிறது. ஆக புரட்சித் தலைவரின் வழித்தோ நான் மேடைகளில் பேசுகிற போது சொல்வேன், மக்கள் வெள்ளத்தில் 1977 இருந்து 87 வரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏன் 2 விரலை வி என்கிற அடையாளத்தோடு காட்டினார் என்றால், எனக்கு பிறகு ஒரு தலைவன் வருவான், அவன் பெயர் விஜய், ஆகையால் நான் வியை காட்டுகிறேன் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறான் என்று நான் பேசுகிற போது, அவன் உருவாக்குகிற இயக்கம் வெற்றி கழகமாக இருக்கும், ஆகையால் அது வி அடையாளத்தை எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார் என்று நான் உறக்க சொல்லுகிற போது, அவன் விசில் சின்னத்தை பெறுவான், அதற்கும் வீதான் வரும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 87 வரை இரட்டை விரலை காட்டியிருக்கிறார் என்றால் அதுதான் வி, அந்த வீதான் அடையாளம் என்று நான் மேடைகளில் முழங்குகிற போது ஆர்ப்பரிக்கிற மக்கள் வெள்ளம் அவ்வளவு பேர் ஓடி வந்து இல்லை. இந்த பாயிண்ட் எங்க எடுத்தீங்க? எம்ஜிஆர் அன்றைக்கே வந்து இதை வந்து கணிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதாவது எப்போதுமே ஒரு செய்தி இருக்குங்க, இயற்கை தன் பால் எல்லாத்தையும் இணைக்கும். அது எம்ஜிஆரிடமிருந்து இணைத்திருக்கிறது. நிறைய பேர் நினைச்சா இரட்டை விரலை காட்டினால் அது இரட்டைலைன்னு இல்லை, இரட்டை விரலை அவர் காட்டவில்லை, வி என்கிற அடையாளத்தை தான் அவர் காட்டியிருக்கிறார் என்பதை அழுத்தமாக நாங்கள் சொல்லுகிறோம். அப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை நாங்கள் நாடி அறிந்து, என் தலைவன் எப்படி குழந்தைகளுடைய மனநிலையை நாடி அறிந்து இன்றைக்கு அந்த குழந்தைகளையும் ஓட்டு கேட்க வைத்திருக்கிறான் என்றால் இதுதான் ஒரு தலைவனுக்கான பண்பு. நீங்க அதான் நான் முதவே சொன்னேன், பெரியவர்கள் சொல்லுவாங்க பாரம்பரியமாக பரம்பரையாக நாங்கள் இதற்குத்தான் போடுவோம் என்று சொன்ன கூட்டத்திற்கு மத்தியில் இல்லை நீ இதற்கு போடாதே, போட்டதெல்லாம் போதும், நான் சொல்லுவதை நீ கேள் என்று குழந்தைகள் சொல்லுகிற இடத்திற்கு கொண்டு வைத்து கொடுத்த தலைவன் விஜய் அவர்கள். ஆக இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. ஆளுங்கட்சிகள் யாருக்கு பயப்படுகிறது என்றால் வாக்களிப்பவர்களுக்கு பயப்படவில்லை, வாக்களிக்காத குழந்தைகளுக்கு பயந்து கொண்டிருக்கிறது அதிகார வர்க்கமும் ஆட்சியாளர்களும் ஆண்டவர்களும். ஆக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை இயக்கி வழிநடத்தி கொண்டிருப்பது குழந்தைகள் தான், சிறியவர்கள் தான், 17 வயதிற்கு உட்பட்டவர்கள் தான் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம். 12வது படிக்கிற பையனும் 10வது படிக்கிற பிள்ளையும் கூட்டி வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பெற்றோரிடம் பேசுகிறது, நான் பாஸ் ஆகணும்னா நீ விசிகா தாவேக்காவுக்கு ஓட்டு போடு, நான் பீஸ் ஆகணும்னா வேற எவனுக்காவது போடு என்று சொல்லுகிற அவலச்சூழலை இன்றைக்கு தமிழகம் கண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? ஆக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த மண்ணிலே விதைத்திருப்பதற்கு காரணம் விஜயினுடைய அரசியல் மட்டுமல்ல, அவருடைய நாகரிகமான பேச்சு. அன்றைக்கு கடிதம் எழுதுகிறார் கருணாநிதி, உடன்பிறப்பே என்று எழுதுவார். 1967 நாம் நடத்திய இந்திய எதிர்ப்பு போரை கண்டாயா? நீ எங்க நடத்துனீங்க? எல்லாம் பொய் சொல்லி இந்த மண்ணை மழுங்கடித்த பெருமை திமுகவிற்கு உண்டு. இப்போ நாங்களும் கடிதம் எழுதுவோம் உங்களைப் போல, அதை உடன்பிறப்பே, உளுந்தம்பருப்பே, கருவாட்டு குழம்பே, கத்திரிக்காயின்னு எழுதுவதற்கு எங்களுக்கு ஒன்றும் நேரமாகாதுன்னு இல்லை. ஊழலின் ஓவியமே, காட்டாட்சி காவியமே, டாஸ்மார்க் நறுமணமே, தமிழகத்தின் சுயநலமே, கள்ளச்சாராயமே, கமிஷனே, கட்டிங்கே, கடனே, அடாவடியே, அராஜகமே, பெண் கொடுமையே, வன்கொடுமையே, மணல் கொள்ளையே, திரை மாபியாவே, உருட்டு வாக்குறுதியே, 200 ரூபாய் உடன்பிறப்பே, இருண்ட ஆட்சியே, ஏப்ரல் 23 உனக்கு கடைசியே என்று எங்களால் கடிதம் எழுத முடியும். நாங்கள் அதையெல்லாம் கடந்துதான் வந்திருக்கோம். அதான் மக்கள் மன்றத்தில் நாங்கள் பேசுகிற போது ஆர்ப்பரிக்கிற மக்கள் வெள்ளம் எங்களுக்காக நிற்கிறார்கள். நான் கடைசியாக சொல்லுவேன், நெதர்லாந்தில் மலைகள் இல்லை, சுவிட்சர்லாந்தில் கடல்கள் இல்லை, சிங்கப்பூரில் நெல் வயல்கள் இல்லை, சவுதி அரேபியாவில் காடுகள் இல்லை, ஜப்பானில் கனிம வளங்கள் இல்லை, தமிழ்நாட்டில் இனிமேல் ஊழல்கள் இல்லை என்கிற உத்தரவாதத்தை எங்கள் தலைவர் தருகிறார். இதுதான் நாங்கள் எடுத்து வைக்கிற முன்னேற்பாடுகள். ஆக களம் எங்கள் பக்கம் வலுவாக இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்த்துவிட்டு இந்த காணொலியை நான் உங்களிடத்தில் பேசுகிறேன் என்றால் அடித்தட்டு மக்களின் நாடி துடிப்பை கண்டுபிடித்திருக்கிறோம். நாங்கள் இல்லை ஊழல்களே இருக்காதுன்றதை அந்த வசனம் வரிகள் மூலமாக சொல்கிறீங்க. கடைசி கேள்வியாக விமர்சனத்தை நான் வைக்கிறேன், உங்க முன்னாடி கேள்வியாக வைக்கிறேன். எல்லாமே சொல்கிறது திமுக 1000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மகளிருக்கு, அதை 2000 தருவோம்னு சொன்னாங்க. எடப்பாடி அவர்களும் அதே தான் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் 2500ன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னடானா நான் தங்கம் தர்றேன் அப்படின்னு உங்களுடைய விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரியான இலவசங்கள் இது ஊழலில் தானே போய் நிற்கும். இலவசம்னு ஆரம்பித்தாலே ஊழல் தான் அப்படின்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இலவசம் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா நம்மகிட்ட வந்து எடுக்கத்தான் அப்படின்றத மக்கள் இன்றைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே திமுக அதிமுக அதே ஃபார்முலாவை விஜய் அவர்களும் கையில் எடுக்கிறாரு. இதில் நீங்கள் எப்படி ஊழலே இல்லைன்னு நீங்கள் வாக்குறுதி கொடுக்க முடியும்? சரியான கேள்வியை கேட்குறீங்க. ஒரு டெண்டர், ஒரு பாலம் கட்டுதல் 300 கோடி ரூபாய் அதில் வந்து நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்கன்னு சொன்னால் 40% கமிஷன் இன்னைக்கு வெளியிலே போகணும். 70% கமிஷன் தான் ஒரு பாலம் கட்டப்படுகிறது. ஆகையால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் 16 கோடியில் கட்டப்பட்ட பாலம் ஒரே மழையால் அடித்து நொறுக்கப்பட்டு ஆற்றில் கரைந்தோடியதை கண்களால் நாம் பார்த்துருக்கிறோம். எங்கள் தலைவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அது 300 கோடி ரூபாய் திட்டம் என்றால் 300 கோடியையும் அந்த இதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் ஒரு கட்டிங் கமிஷன்லாம் இருக்கக்கூடாது நாங்கள் சொல்கிறோம்.
நீ முழுமையாக செலவழின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அதுலேருந்து நீங்கள் கட்டிங் எடுத்து முதலமைச்சருக்கு வர இன்னைக்கு மாமூல் போகிறதா என்றால் நான் எங்கள் தலைவர் தான் சொல்கிறாரு, ஸ்டாலின் கமிஷன் வருகிறதா இல்லையா என்று கேட்குறாருல. ஏன் அந்த கேள்வியை நாங்கள் வைக்கிறோம்? இப்போ ஒரு நலத்திட்டத்தை நாங்கள் உருவாக்குறோம், தங்கம் நாங்கள் கொடுக்குறோங்க. இந்த தங்கம் என்னைக்கா இருந்தாலும் விலை, பிறக்கிற குழந்தைக்கு நாங்கள் தங்கம் கொடுக்க போகிறோம், அது என்னைக்கா இருந்தாலும் விலை. 2500 ரூபாய் என்பது மக்களுக்காக இலவசமாக நாங்கள் கொடுக்கவில்லை, மக்கள் வரி பணத்திலிருந்து மக்களுக்கு கொடுக்குறோம்னு எங்கள் தலைவர் சொல்லுகிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நாங்கள் 1000 ரூபாய் போட்டுட்டு இலவச பேருந்தில் போகிற திமிரில் பேசியான்னு நாங்கள் சொல்லலை, புரியுதுங்களா? அனைவருக்கும் இலவச பேருந்தை நாங்கள் கொடுக்குறோம் என்றால் நாங்கள் எல்லாத்தையும் முன்னேற்பாட்டோடு தான், எல்லாமே டிஜிட்டல் முறையில் தான் கொண்டு வர போகிறோம். நீங்கள் எங்கள் தலைவர் முந்தா நாள் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரியில் அறிவித்த அறிவிப்புகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் ஏஐ மூலமாக இந்த தமிழ்நாட்டை உருவாக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நேற்று திருப்பூரில் திணறடித்த மக்கள் வெள்ளத்தில் எப்படி ஒரு 1500 மின்சார அந்த யூனிட்டை விசைத்தறி தொழிலாளர்களுக்கு நாங்கள் இலவசமாக்குவோம் என்று சொல்லுகிறார் என்றால், கோடி கோடியாக இன்றைக்கு சாம்பல் கொள்ளை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு திருமணிலும். ஏன் இந்த காசு ஏன் அங்கே போகணும்? அதை மக்களுக்கு செலவழிப்போம் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கொள்ளை அடித்தால்தான் திட்டங்கள் பாதியாக நிறைவேற்றப்படுகிறது, கொள்ளை அடிக்காமல் இருந்தால் எல்லா திட்டங்களும் சரியாக இருக்கும். ஆக நாங்கள் திட்டங்களை உருவாக்குவது கொள்ளையடிப்பதற்காக அல்ல, திட்டங்களை உருவாக்குவது மக்களை சென்றடைவதற்காக அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு போர் முறையை கையில் வைத்துக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த தேர்தல் காலத்தில் 2500 ரூபாய் என்பது அவருடைய வாழ்வாதாரத்தை ஒரு மாதம் போக்க முடியுமா என்றால் கேள்விக்குறிதான். கிராமங்களில் குறிஞ்சாக்கரையை பிடிச்சி சாப்பிட்டு அவிச்சு தின்ன உடம்பு நம்ம உடம்பு, அங்கே செலவு இல்லை, நகரங்களில் செலவு இருக்கிறது. ஆக எல்லாத்தையும் சரிசமப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாயும், ஐடிஐ போன்ற தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் படித்தவர்களுக்கு 2500 கொடுக்கிறார் என்றால், அது கொடுக்கிற போதே அவர் சொல்லுகிறார், வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் கிடைக்கிற வரை இந்த உதவி தொகை உங்களுக்கு நான் தருவேன் என்று பதிவிடுகிறார். இப்படி முன்னுதாரணம் சொல்லுவதற்கு எந்த கட்சி இருக்கு? நாங்கள் இப்போ கேட்குறோம்ல, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம்னு பேசுகிறோம். எந்த கட்சியாவது பேச சொல்லுங்க பாப்போம், இந்த அரங்கத்துக்கு வர சொல்லுங்க பாப்போம், நானும் வருகிறேன். நாங்கள் ஊழல் செய்யவே மாட்டோம் என்று உத்தரவாதம் தருவதற்கு தயார் அதிமுக திமுக. ஆனால் நாங்கள் தருகிறோம் என்றால் எப்படி? மக்களுடைய மனநிலையை அறிந்து மக்களின் பக்கம் நின்றுகிற மாபெரும் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு நிற்பதால் தான் லட்சக்கணக்கில் என் தலைவனை பார்ப்பதற்கு கூடுகிறார்கள் என்றால் லட்சியங்களை வெல்வதற்காக கூடுகிறார்களே ஒழிய லட்சங்களை வாங்குவதற்காக கூடவில்லை. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக இன்னைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் என் தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு சென்னையை கலங்கடிக்க காத்திருக்கிறார், யோசித்து கொண்டிருக்கிறார். இந்த 2 மணிக்கு இப்போ பிரச்சாரம் தொடங்க போகிறோம். அப்படி தொடங்கும் போது பாருங்கள், வள்ளுவர் கோட்டத்தில் தொடங்குகிற அந்த பிரச்சாரம் எங்கள் நண்பர் ராஜ்மோகன் அவருடைய தொகுதி வெற்றி வேட்பாளர் எழும்பூர் தொகுதியில் முடிவடைவதற்கும், அதே போல் டி நகர் தொகுதியிலே எங்களது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கும் எங்கள் தலைவர் இன்றைக்கு சென்னைக்குள் காலடி பதிக்கிறார் என்றால் 16 தொகுதியையும் கைப்பற்றுகிற இடத்தில் தமிழக வெற்றி கழகம் காத்திருக்கிறது. பொறுத்திருங்கள், தேர்தல் முடிவு வரும். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.